குட் ஈவினிங். வெல்கம் டு இன்ஃபோஸ் மைட். என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கேக்குதுக்கா. கேக்குதா? ஓகே. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். 1 மந்த் கரெக்ட்டா? ஆமா. போன மாசம். போன மாசம் ஆமா. 2ஆம் ஆனா தேதி 1 கிளாஸ் மாசம் ஆச்சுல்ல? பார்த்தோம். இந்த மாசம் 2ஆம் தேதி அடுத்த கிளாஸ் பார்க்குறோம். ம். 1 மாசம் போனதே தெரியல. 1 ஆமா. மாசம் நெறைய சம்பவங்கள்லாம் நடந்து போச்சு. ஆ. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து டேட்டா டைப்ஸ் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி உள்ள செஷன் லைட்டா ரீகால் பண்ணிட்டு போலாம். ஓகேவா? என்னன்னு மட்டும் ஆ, ஓவராலா சொல்றேன். அத மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல்ல நமக்கு மறந்திருக்கும். அது மட்டும் என்ன அப்படின்னு பார்த்துரலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்படி. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? Node.js பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். கரெக்ட்டா? விச் இஸ் இப்ப எனக்கு ம். ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் டிபி இருக்குன்னா 2த்துக்கும் ஊடையில எனக்கு என்ன இருக்கும்? சர்வர் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இங்க இருந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வரக்கூடிய ரெக்வெஸ்ட்ட டிபில இருந்து எனக்கு ரெஸ்பான்ஸா எடுத்து கொண்டு வந்து குடுக்குற ஒரு இன்டர்மீடியேட்டா யார் இருக்கா? சர்வர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துரணும். கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி சர்வருக்கு தான் நம்ம என்ன டிபிக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இல்ல ஸ்ட்ரக்சர் அண்ட் நான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிபி வரும். கரெக்ட்டா? ஸோ ஸ்ட்ரக்சர்ல நமக்கு எஸ்கியூஎல் வரும். அண்ட் நான் ஸ்ட்ரக்சர் டிபில வந்து நமக்கு மாங்கோடிபி வரும் அப்படின்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி என்னோட சர்வர்ல எனக்கு Node.js அப்புறம் பைத்தானோட டிஜாங்கோ இந்த மாரி நெறைய சர்வர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். கரெக்ட்டா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட்க்கு நம்ம ரியாக்ட் அந்த மாரி யூஸ் பண்றோம் இல்லையா? ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்பிஎம்னா என்னன்னு பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ என்பிஎம்னா என்னோட நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படிதானே? ஸோ ஆமா. அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? த்ரெட் பத்தி பார்த்தோம். கரெக்ட்டா? ஜஸ்ட் ஒரு ரெக்வெஸ்ட் அண்ட் ஒரு ரெஸ்பான்ஸ். அதாவது ஒரு ப்ராசஸ தான் நான் ஒரு சிங்கிள் ப்ராசஸ் தான் நான் என்ன சொல்லுவேன்? த்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தோம். கரெக்ட்டா? அண்ட் வேற என்ன பார்த்தோம்? வேற ம். ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தோம். கரெக்ட்டா? அண்ட் எண்ட் பாயிண்ட்னா என்ன? இந்த மாரி நெறைய பார்த்தோம். ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஆ. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன பார்த்திருந்தோம்? இதோட ஃபைல் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது? பேசிக்கா இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்லாம் பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? அண்ட் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐனா என்னன்னு பார்த்தோம். ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? இப்ப எனக்கு டாட் காம் வரை இருக்கு அப்படின்னா, அத என்ன சொல்லுவேன்? நான் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். கரெக்ட்டா? டாட் காம்க்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்கோ, அத நான் என்ன சொல்லுவேன்? ஏபிஐ கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். கரெக்ட்டா? அதே மாதிரி லோக்கல் ஹோஸ்ட்ல எனக்கு என்ன இருக்கும்? போர்ட் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்லாம் பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா பேசிக்கா வந்து ஒரு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்ட எப்படி கிரியேட் பண்ணி, அதுல எப்படி வொர்க் பண்றது அப்படின்னு பார்த்தோம். கரெக்ட்டா? இந்த போர்ட்ல கூட நம்ம எடுத்து பார்த்தோம்ல. அவுட்புட் வந்து இந்த இடத்துல வர்ற மாரி பார்த்தோமா? அங்க ரன் பண்ணா, இங்க லோக்கல் ஹோஸ்ட்ல அவுட்புட் வர மாதிரி பார்த்துருந்தோம். கரெக்ட்டா? நான் இன்னும் ரன் பண்ணல. இப்போதைக்கு வந்து எதுவுமே காட்டாது. பட் சொல்றேன். இந்த மாரி இப்ப என்னோட போர்ட் நம்பர் இப்ப எனக்கு எதுவுமே இல்ல. ஸோ ஆ நெட் கனெக்ட் ஆகலையா? ஆயிரம். கேக்குதோ? கேக்குதா? எனக்கு நெட் கட் ஆயிடுச்சு. சாரி. ஆ, இப்பதான் கேக்குது. கேக்குதா? ஓகே. எதுவரை சொல்லியிருந்தேன்? ரெஸ்ட்ஃபுல் ஏபி சொன்னது கேட்டுதா? ஆமாமா. அது அங்க தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. அதோட கட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ பத்தி பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐனா எனக்கு என்னது? டாட் காம்க்கு முன்னாடி வர இருக்கிறது எல்லாமே என்னோட எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் டாட் காம்க்கு அப்புறம் வர எல்லாமே நான் என்ன சொல்லுவேன்? ஏபிஐ கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி பார்த்தோமா? ஆ. இதுக்கப்புறம் எனக்கு அ வேற என்ன சொன்னேன்? ஓகே. லோக்கல் ஹோஸ்டோட போர்ட் வச்சு பார்க்குறது, இந்த இடத்துல அவுட்புட் வர மாரி நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? இப்போதைக்கு நான் எந்த ப்ரோகிராமும் ரன் பண்ணல. அதனால இங்க அவுட்புட் இல்ல. இப்ப நான் ரன் பண்ணேன், இந்த போர்ட் நம்பர வச்சு நான் பண்ணேன் அப்டின்னா என்ன ஆகும்? எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் ஷோ ஆகும். கரெக்ட்டா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோமா? HTTP போட்டு என்னோட 200 ஸ்டேட்டஸ் கோட் வர்ற மாரி பண்ணி, சர்வர என்னோட போர்ட் நம்பர் லிசன் பண்ற மாரி வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? அப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க் பத்தி பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ எக்ஸ்பிரஸ்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தோம். அத எப்படி இன்ஸ்டால் பண்றது அந்த மாரி பார்த்தோம். கரெக்ட்டா? ஆமாக்கா. வேற
ம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து மிடில்வேர் பத்தி பார்த்துக்கணும். கரெக்ட்டா? ஸோ மிடில்வேர்னா என்னது அப்படின்ற மாரி பார்த்துக்கணும். ஜஸ்ட் இப்ப என்னோட சர்வர் அண்ட் டேட்டாபேஸ் இருக்காங்க அப்படின்னா, 2 பேத்துக்கும் இடையில ஜஸ்ட் இப்ப என்னோட ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் இருக்காங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு சர்வர் என்ன பண்ணாது, டிபில போய் எடுத்துட்டு வர்றது கஷ்டம். கரெக்ட்டா? அப்ப என்ன ஆகுது, ஊடியிலேயே மிடில்வேர் அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜ் மாரி ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ இது மூலமா என்ன ஆயிரும், எனக்கு டக்குன்னு என்னோட டேட்டாவ ஃபெட்ச் பண்ணி கொண்டு வரதுக்காக இது யூஸ் ஆகுது. ஜஸ்ட் லைக் கேட்சி மெமரி மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேற அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் வச்சியும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ ம். இதுக்கப்புறமா ரெஸ்ட்ஃபுல் ஏபில இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் பார்த்திருந்தோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மல் Node.jsல உள்ள அந்த HTTP ரெக்வெஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, ரெஸ்பான்ஸ் எப்படி வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல கெட் பண்றது அப்படின்ற மாரி பார்த்தோம். எக்ஸ்பிரஸ் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம், எக்ஸ்பிரஸ்ல தான் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ வராங்க. இந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐல எனக்கு என்ன இருக்காங்க, 4 to 5 மெத்தட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுல வந்து 5த் மெத்தட் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். 4 மெத்தட்ஸ் என்னலாம் அப்டின்னா, அந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐல உள்ளது. கெட், போஸ்ட், புட் அண்ட் டெலிட் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, இந்த 4 தான் என்னோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா? இப்ப கெட் அப்டின்னா எனக்கு என்ன பண்ணும், வேல்யூவ கெட் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு கெட் யூஸ் பண்றோம். போஸ்ட் அப்டின்னா டேட்டாபேஸ்ல போய் வேல்யூவ எனக்கு போடுறதுக்காக நான் என்ன பண்றேன், போஸ்ட் அப்டின்ற மெத்தட் யூஸ் பண்றேன். புட் அப்டின்னா இப்போ புட்னாலும் கெட்னாலும் ஒண்ணா அப்டின்னா கிடையாது. கெட்னா வேல்யூவ எடுக்கும். போஸ்ட்னா என்ன பண்ணுது, டிபில போய் போடுது. கரெக்ட்டா? புட் அப்டின்னா என்ன பண்ணும்னா, எனக்கு எடுத்து என்னால மாடிஃபை பண்ண முடியும். என்னால எடிட் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் புட். டெலிட்னா நமக்கே எடிட்டபிள். தெரியும் வேல்யூவ மொத்தமா என்னமா? எடிட்டபிள். எடிட்டபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ டெலிட் அப்டின்னா நமக்கே தெரியும். என்ன பண்ணிரும், வேல்யூவ மொத்தமா டெலீட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு நெனைக்கிறேன். எஸ். ஆப் டாட் கெட் வச்சு எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் வந்துட்டு அதிலேயே HTML ஃபைல எப்படி பாஸ் பண்றது அப்படின்ற மாரி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆ இன்னொன்னு என்ன பார்த்திருந்தோம், query அண்ட் பாடி பார்சர் பத்தி பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ queryனாலும் எனக்கு என்ன பண்ணும், ஆ ஒரு வேல்யூவ கெட் பண்ற மாரி. ஓகேவா? ஸோ அதையும் நான் queryன்னு தான் சொல்லுவேன். அதாவது என்னோட அ ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ, இப்போ இந்த அ என்ன சொல்லியிருந்தேன்? பாடி பார்சர். ஓகே. ஸோ, இப்ப இந்த பாடி பார்சர் எனக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு மிடில் வேரா ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ, அதுக்கு தான் நான் என்ன யூஸ் பண்றேன்? பாடி பார்சர் யூஸ் பண்றேன். இப்ப queryக்கும் பாடி பார்சர் 2மே எனக்கு ரெக்வெஸ்ட் எடுத்து தான் வொர்க் பண்ண போறாங்க. கரெக்ட்டா? இப்ப 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னா, queryனா ஒரு ஜஸ்ட் வேர்ட் மாரி. என்ன இருக்கோ என் ரெக்வெஸ்ட் எடுத்து ரெஸ்பான்ஸ் எடுத்து குடுத்துரும். இப்ப இதுவே பாடி பார்சர் என்ன பண்ணுது அப்டின்னா, என்னோட டேட்டாபேஸ்ல உள்ளத பைனரியா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ, அ பைனரியா கன்வெர்ட் ஆகி போகும். ஓகேவா? ஸோ அப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு மிடில் வேர் தேவைப்படுறாங்க. ஸோ அவங்க தான் யாரு அப்டின்னா, பாடி பார்சர். மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, பாடி பார்சர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அண்ட் பாடி பார்சர் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்டின்றத பார்த்தோம். அதே மாதிரி இன்ஸ்டால் பண்றப்போ ஹைஃபன் சேவ் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம குடுப்போம். கரெக்ட்டா? ஸோ அப்படி குடுத்தோம் அப்டின்னா என்ன ஆகும் நமக்கு, என்னோட நோட் மாடியூல்ஸ்க்கு கீழயும் போயிட்டு, அந்த பர்ட்டிகுலர் மாடியூலோ, இல்ல பர்ட்டிகுலர் நான் என்ன பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்றேனோ, அது நோட் மாடியூல்ஸ் கீழயும் போய் விழும். ஓகேவா? இல்லன்னா, நார்மலா எனக்கு இன்ஸ்டால் ஆகி போய் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நான் என்ன விஷயம் இன்ஸ்டால் பண்ணாலுமே எனக்கு என்ன பண்ணிரும், package.jsonல போயிட்டு, எதுவா இருந்தாலும் அதோட வெர்ஷன் போயிட்டு எனக்கு விழுந்துரும். ஓகேவா? ஒருவேளை இப்ப நான் ஒரு விஷயம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேனா, இல்லையா அப்படின்னு எனக்கே தெரியலன்னா, package.jsonல போய் பார்த்தா தெரிஞ்சிரும். இன்ஸ்டால் ஆயி அதோட வெர்ஷனோட எனக்கு காட்டிடும். ஓகேவா? ஸோ ஆ. அதுக்காக யூஸ் பண்றது. ம். அடுத்து ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ என்னோட பாடி பார்சர் வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்டின்னா, நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட URLயும் நான் என்கோட் பண்ணி அனுப்பிக்கலாம். விச் இஸ் இப்ப என்னோட ரெஸ்பான்ஸ நான் என்ன பண்ணிக்கலாம்,
ஜேசன் ஃபார்மேட்டாவோ, இல்ல எனக்கு என்ன டைப் ஆஃப் ஃபார்மேட்ல வேணுமோ, அந்த டைப் ஆஃப் ஃபார்மேட்ல என்னால ரெஸ்பான்ஸ மாத்தி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நிமிஷம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்றோம், பாடி பார்சர் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறமா போஸ்ட் டேட்டா பார்த்துருந்தோம். போஸ்ட் டேட்டானா போய் எடுத்து கொண்டு போய் வேல்யூவா போடுறதுக்கு கரெக்ட்டா? ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ம். ஓகே. ஸோ இவ்ளோ விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா? இதுவரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீங்க அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி ஏதாவது பார்த்தீங்களா? படிச்சேங்க கொஞ்சம். ஆ? தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் படிச்சேன். புரியல. எக்ஸாம்க்கு பிராக்டிகலுக்கு தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் படிச்சேன். அப்படியா? ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ பண்ணி பாருங்க. ஓகேவா? ரெக்கார்டிங்ஸ் எடுத்து வச்சு பண்ணி பாருங்க. ஓகே. ஆ. இப்போ இன்னைக்குள்ள செஷனுக்குள்ள போலாம். ஓகேவா? ஸோ இதுவரை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. எப்படி ஒர்க் ஆகுது, என்ன அப்படின்ற மாரி. 2 கிளாஸ் தான் நம்ம மொத்தமே பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஆ. ஆமாக்கா. ஐ மீன் 2 பிபிடி பார்த்தோம். அதுவே நமக்கு 4 கிளாஸஸ் போச்சுன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? ஓகே. ஸோ இப்ப இன்னைக்குள்ள செஷன்ஸ் பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ் இன் நோட்.js. அதாவது இப்போ இதுலயும் நம்ம ஆல்ரெடி நம்ம சிலயும் அப்படிதான் பண்ணியிருப்போம். டேட்டா டைப் படிச்சிருப்போம். ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் டேட்டா டைப் தான் படிச்சோம். ரியாக்ட் படிக்கும்போதும் அதுல என்ன டேட்டா டைப் வருதுன்ற மாரி படிச்சிருப்போம். கரெக்ட்டா? எல்லாமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டோட ஃபேமிலி மாதிரி தான். ஓகேவா? இப்போ இன்னைக்குள்ள இந்த நோட்.js ஓட செஷனுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் ஒருக்க ரீகால் பண்ண மாரி தான் இருக்கும். ஓகேவா? அதே டேட்டா டைப் தான் நமக்கு வரப்போகுது. பட் இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அப்படின்ற மாரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மித்தபடி ரீகால் பண்ண மாரி தான் இந்த செஷன் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்டா நான் சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? கரெக்ட்டா சொல்லியிருந்தேன். இதோட வந்து கிளாஸ முடிச்சோம்னு நெனைக்கிறேன். 2 ஸ்லைட் பார்த்தோம்னு நெனைக்கிறேன். கரெக்ட். ஓகே. ஸோ நோட்.jsல இருக்கக்கூடிய கோர் மாடியூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 4 கோர் மாடியூல்ஸ் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைல் சிஸ்டம், அடுத்து HTTP, பாத்து, அதுக்கப்புறமா ஈவென்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபைல் சிஸ்டம் அப்படின்னா என்னோட ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸை எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்னோட டைரக்டரியில இருக்கு ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா எனக்கு அந்த ஃபைல என்ன பண்ண முடியணும்? இப்ப அந்த ஃபைல் சிஸ்டம்ஸ்ல உள்ளத நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னால அந்த ஃபைல ரீடும் பண்ண முடியணும். அதே மாதிரி என்னால எடிட் பண்ண முடியணும். எடிட் பண்றதுன்னா என்ன பண்றேன்? அதுல சம் சேஞ்சஸ் வந்து நான் கொண்டு வரேன். மாடிஃபை பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுவும் என்னால பண்ண முடியும். அதுதான் ஃபைல் சிஸ்டம். நெக்ஸ்ட் HTTP. இதுதான் நம்ம ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணியே பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ HTTPயோட சர்வர் அண்ட் கிளையண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி பார்த்தோமா? ஸோ HTTP டாட் கிரியேட் சாரி ரெக்யூர் HTTP அப்படின்றத குடுத்து ஃபர்ஸ்ட் அத ரெக்யூர் பண்ணி வச்சு, அது மூலமா நம்ம வொர்க் பண்ணோம். கரெக்ட்டா? ஸோ அதுவும் இதோட கோர் மாடியூல்ஸ் அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஈவென்ட்ஸ். ஈவென்ட்ஸ்ல வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க, என்னோட ஈவென்ட் ஹேண்ட்லிங் நெறைய ஃபங்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ அதே தான் வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க நோட்.js பொறுத்தளவுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோட ஈவென்ட் அப்படின்னா, விச் இஸ் ட்ரிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கால் அப்படின்ற மாரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம ஈவென்ட்ஸ்ன்னு படிச்சிருப்போம். கரெக்ட்டா? இங்க வந்து கால் அப்படி இல்லன்னா வந்து ட்ரிக்கர் அப்படின்ற மாரி வேர்ட்ஸ் வந்து இங்க யூஸ் பண்ணுவாங்க ஈவென்ட்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்றாங்க, என்னோட வேரியஸ் டேட்டா டைப்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பூலியன், அன்டிஃபைன், நல்லு, ஸ்ட்ரிங்கு, நம்பர். ஓகேவா? மொத்தம் வந்து 5 டேட்டா டைப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்க்கும் பின்னாடி எக்ஸாம்பிள் இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் குடுத்துருக்காங்கல்ல. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், லெட் A ஈக்குவல் டூ 35 அப்படி சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ என்னோட டேட்டா டைப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டைப் ஆஃப் அப்படின்ற ஒரு மாடியூல் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்ன பண்ணிக்கலாம், என்னோட டேட்டா டைப்போட என்ன டேட்டா டைப் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப கன்சோல் டாட் லாக்ல டைப் ஆஃப் A அப்படின்றத நான் குடுக்குறேன். Aல நான் என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன்? ஒரு இன்டிஜர் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? அப்போ இதுல வந்து நம்ம என்னன்னு பார்க்குறோம், அத நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நம்பர் டேட்டா டைப் அப்படின்றத எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ லெட் A ஈக்குவல் டூ அப்படின்னு நான் ஒரு வாட்டி A அப்படின்ற வேரியபிள நான் என்ன பண்ணிட்டேன், இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். கரெக்ட்டா? அப்ப நான் என்ன ம். பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்றப்போ A ஈக்குவல் டூ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ A ஈக்குவல் டூ நான் என்ன பண்றேன், கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஏன் டபுள் கோட்ஸ்ல குடுத்துருக்கேன்? என்னோட
ஸ்ட்ரிங் டேட்டா. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்கா இருந்தா என்ன பண்ணணும்? சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நம்ம போடணும். ஓகேவா? இதுவே எனக்கு நம்பர் டேட்டா டைப்போ, இல்ல பூலியனோ, இல்ல அதர் டேட்டா டைப்ஸா இருந்ததுன்னா, இந்த மாரி சிங்கிள் கோட்ஸோ, டபுள் கோட்ஸோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரிங்னால. இப்ப டைப் ஆஃப் ஏன்னு குடுத்தா என்ன வருது? என்னோட டேட்டா டைப்போட வேல்யூ என்ன என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றது வருது. ஓகேவா? இப்ப இது வந்து ஸ்ட்ரிங் தானே. ஸோ அதனால ஸ்ட்ரிங் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுவேன். சேம் ஏ ஈக்குவல் டு ட்ரூனா, பூலியன் அப்படின்னாலே எனக்கு என்ன பண்ணும்? ஒண்ணு 1ஆ இருக்கும், இல்ல 0வா இருக்கும். ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா தான் இருக்கும். கரெக்ட்டா? இப்ப ட்ரூ ம். ஆர் ஃபால்ஸ் இந்த 2ல ஏதாவது ஒரு வேல்யூ இங்க அப்பியர் ஆச்சு அப்படின்னாலே, என்னோட இது என்னவா கன்சிடர் ஆயிரும்? பூலியனா எனக்கு கன்சிடர் ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த டைப்ப நான் டிஃபைன் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. ஸோ சேம் அதே மாரி தான் பண்ணியிருப்போம். இப்ப நம்ம இதுலயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், லெட், வேர், கான்ஸ்ட்ன்ற 3 வேல்யூ தான் யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்ட்டா? அதே லெட்ட தான் இங்கேயும் நான் வந்து வேரியபிளோட இனிஷியலைசேஷனுக்காக ஜஸ்ட் டிக்ளேர் பண்றதுக்காக யூஸ் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ம். ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபங்ஷன். ஆப்ஜெக்ட் அப்படின்னா, இதுவும் நம்ம ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்த கான்செப்டே தான். கரெக்ட்டா? ஸோ ஆப்ஜெக்ட்னா எனக்கு என்ன இருக்கும்? என்னோட கர்லி ஃப்ரேசஸ்க்குள்ள ஒரு பேர் ஆஃப் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா? ஜேசன் ஃபார்மேட்ன்னு நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஸோ அது பார்க்கும்போதே நான் சொல்லியிருக்கேன். அப்படிதானே? ஸோ பேர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எனக்கு என்னது? கீ. 2வது இருக்கிறது என்னோட வேல்யூ. ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டி, வேல்யூ இந்த மாரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னோட ப்ராப்பர்ட்டி அண்ட் 2வது இருக்கிறது என்னது? என்னோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அண்ட் எல்லா ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூவும் எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? கமா வச்சு செப்பரேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் எனக்கு என்னது? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்ப லெட் கம்பெனில நான் என்ன பண்ணியிருக்கேன்? கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி உள்ள நேம் இன்ஃபோஸ்மேட், அட்ரஸ் திருநெல்வேலி, கான்டாக்ட் குடுத்துருக்கேன். மெயில் ஏபிசி அட் ஏதோ ஒரு மெயில் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாமே நான் என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் பொறுத்தளவுல எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும்? அ வேல்யூஸ் எல்லாத்தையுமே டபுள் கோட்ஸ்குள்ள தான் குடுக்கணும். ஓகேவா? ஸோ குடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். கன்சோல் லாக்ல என்ன பண்ணியிருக்கேன்? கம்பெனி அப்படின்றத நான் டைப் பண்ண பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ கன்சோல் பண்ணா என்ன ஆகும் எனக்கு? என்னோட டெர்மினல்ல வந்துட்டு அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ கம்பெனின்னு குடுத்துருக்கேன். அப்ப கம்பெனின்ற வேல்யூ எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு பிரிண்ட் பண்ண சொல்றப்ப என்ன ஆகும்னா, இந்த கம்பெனி உள்ள இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல என்னோட அவுட்புட்ல வருவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்? கன்சோல் டாட் லாக்ல டைப் ஆஃப் கம்பெனி அப்படின்றத நான் குடுத்துருக்கேன். டைப் ஆஃப் கம்பெனி அப்படின்னா, இந்த கம்பெனி அப்படின்றது என்ன டேட்டா டைப் அப்படின்ற மாரி என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து எனக்கு என்ன டைப்பு? ஆப்ஜெக்ட். கரெக்ட்டா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்? கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி கமா செப்பரேட்டட் வேல்யூஸ குடுத்துட்டனாலே இவன் எனக்கு என்னது? ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் டைப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு போட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? ஜஸ்ட் ஜாவா புரிஞ்சதுக்கா. ஸ்கிரிப்ட்ல பார்த்ததே தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த செஷன் வந்து ரீகால் பண்ற மாரி வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப ஃபங்ஷன்ஸ் இன் Node.js அதேதான். இப்ப என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட்ல எனக்கு ஃபங்ஷன்ஸ் எப்படி இருக்கோ, சேம் அதே தான் என்ன இருக்கும்னா Node.jsலயும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப நான் ஃபங்ஷன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஃபங்ஷன் அப்படின்னு போட்டு என்னோட ஃபங்ஷன் அப்படின்ற கீவேர்ட போட்டு என்னோட ஃபங்ஷன் நேம போட்டு என்ன பண்ணுவேன்? பாஸ் பண்ணுவேன். கரெக்ட்டா? ஒண்ணு ம். வித்தவுட் ஆர்குமென்ட்லயும் நான் பாஸ் பண்ணிப்பேன். இல்ல வித் ஆர்குமென்ட்லயும் நான் பாஸ் பண்ணலாம். அப்படிதானே? இப்போ ம். எனக்கு இங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப நான் வித் ஆர்குமென்ட்ல பாஸ் பண்றேன்னு வைங்களேன். என்னோட ஆர்குமென்ட்க்குள்ள என் பாராமீட்டர்ஸ்க்குள்ள நான் டேட்டா டைப்ப இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ மித்தபடி வந்து சேமா தான் இருக்கும். அதேதான் வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இப்ப சொன்ன பாயிண்ட். வி டோன்ட் ஹேவ் டூ ஸ்பெசிஃபை த டேட்டா டைப்ஸ் ஃபார் த பாராமீட்டர்ஸ். பாராமீட்டர்ஸ்னா என்ன அர்த்தம்? இப்ப ஃபங்ஷன் இருக்குன்னு வைங்களேன், ஃபங்ஷன்ற கீவேர்ட் போட்டிருக்கேன். இங்கே எனக்கு பாராந்தசிஸ் இருக்கு. உள்ள வந்து இப்ப ஏ, பி அப்படியே நான் வேல்யூ பாஸ் பண்ணாலே போதும். இன்ட் ஏ, இன்ட் பி இன்ட் யூஸ் பண்ண மாட்டோம். லெட் ஏ, லெட் பி அந்த மாரி என்னோட டேட்டா டைப்ப இனிஷியலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் லைன்ல பாத்தீங்களா குடுத்துருக்காங்களா? ஸோ ஃபாலோ எவ்ரி ரூல் விச் தேர் இஸ் வைல் ரைட்டிங் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்ஷன். அங்க என்னலாம் இருக்கோ அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகும். ஏன் அதே விஷயம் அப்ளை ஆகுதுன்னா, எல்லாருமே டாட் ஜேஎஸ் ஃபேமிலி தான். கரெக்ட்டா? ஜாவாஸ்கிரிப்ட்டோட ஃபேமிலி தான் எல்லாருமே. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபங்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன், லெட் x ஈக்குவல் டூ 2ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. y ஈக்குவல் டூ 3ன்ற ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேவா? இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், வேரியபிள டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்றேன், console.logல மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு கமா எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் அப்படின்னு போட்டு மல்டிப்ளை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்போ இங்க நான் என்ன பண்றேன்னு அர்த்தம், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ மல்டிப்ளை ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அப்போ ரெண்டு பேராமீட்டர்ஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? அப்போ இந்த இந்த இடத்துக்கு வந்தோடனே என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னோட கீவேர்ட், இது ஃபங்க்ஷனோட நேம். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை அப்படின்றது. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல num1 அண்ட் num2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூவை நான் என்ன பண்ணி விடுறேன், பாஸ் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஸோ இப்படி பேராமீட்டர்ஸ்ல நான் பாஸ் பண்றப்போ என்னோட டேட்டா டைப்பை நான் டிக்ளேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு ரிட்டர்ன்ல என்ன பண்ணியிருக்கேன், num1 ஸ்டார் num2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்போ ரெண்டு வேல்யூவும் மல்டிப்ளை ஆகி இங்க ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் வந்து வரும். ஓகேவா? இங்க நான் என்ன எடுத்திருக்கேன், 2 and 3 தான் எடுத்திருக்கேன். கரெக்டா? இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 2, அப்போ 2 அண்ட் ஒய்யோட வேல்யூ என்ன 3. கரெக்டா? அப்போ 3 இஸ் இங்க வேல்யூ என்ன ரிட்டர்ன் ஆகுது, எனக்கு ரெண்டையும் மல்டிப்ளை ஆகி ரிட்டர்ன் ஆகுது. அப்போ இஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஆ ஓகே. இப்போ ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இன் Node.js. ஸோ ஸ்ட்ரிங்னாலே எனக்கு என்ன அர்த்தம், ஒன்று சிங்கிள் கோட்ஸ் அப்படி இல்லைன்னா டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்து நான் வந்து மென்ஷன் பண்ணணும். கரெக்டா? ஆமா. ஸோ அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லெட் எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல என்ன பண்ணிருக்கேன், வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட்னு வச்சிருக்கேன். ஒய் அப்படின்ற வேரியபிள்ல Node.js டியூட்டோரியல்ஸ்னு வச்சிருக்கேன். அதாவது இது ஏன் இப்படி ரெண்டு வாட்டி கொடுத்துருக்காங்கன்னா, நான் டபுள் கோட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் கோட்ஸையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்படி ரெண்டு எக்ஸாம்பிளா போட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ அரே எடுக்கிறேன் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணுவோம், இப்படி அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ள இருந்தாலே நான் அதை என்னன்னு சொல்லுவேன், அரேன்னு சொல்லுவேன். கரெக்டா? ஸோ இப்போ அரேக்குள்ள என்ன பண்றேன், ஹலோ எவ்ரி ஒன் பாய் அப்படி சொல்லிட்டு 3 வேல்யூ கொடுக்குறேன் ஒரு அரேக்குள்ள. இப்போ என்ன ஆகும், சிங்கிள் கோட்ஸ்குள்ள நான் என்ன பண்றேன், 3 வேல்யூவை மென்ஷன் பண்ணிட்டேன். இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும்னா, என்ன விஷயம் நடக்குது அப்படின்றது தெரியும். ஆல்ரெடி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திருந்தோம். கரெக்டா? கன்கேட், ஸ்பிளிட், ஜாயின், கேரக்டர் இதுல வந்து 4 கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம இன்னுமே நிறைய பார்த்தோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ அதே ம். ஃபங்க்ஷன்ஸ் தான் இதுலயும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ பிரிண்ட் பண்றேன், ஒய்ய பிரிண்ட் பண்றேன். அப்ப இந்த ரெண்டு வேல்யூஸும் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? அண்ட் தென் எக்ஸ் பிளஸ் ஒய் கன்கேட் யூசிங் பிளஸ் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ் பிளஸ் ஒய்னு கொடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகுது, இந்த ரெண்டு வேல்யூவும் எனக்கு சேர்ந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கன்கேட் யூசிங் ஃபங்க்ஷன் அப்படின்றத கொடுத்து என்ன பண்றேன், எக்ஸ் டாட் கன்கேட் ஆஃப் ஒய் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், எக்ஸ் கூட ஒய்ய சேர்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ரெண்டுத்துக்குமே சேம் அவுட்புட் தான், பட் இப்பெல்லாம் டிஃப்ரெண்ட் வேஸ்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ் வந்து எனக்கு எந்த வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட் டாட் என்னோட கன்கேட் டாட் ஒய்னா Node.jsோட டியூட்டோரியல். ஸோ அது வந்து எனக்கு பின்னாடி ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஸ்பிளிட். ஸோ ஸ்பிளிட் இங்க என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் டாட் ஸ்பிளிட் ஆஃப் எனக்கு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். கரெக்டா? இப்போ என்ன பண்ணும், ஓகே, இங்க ஸ்பிளிட்குள்ள நான் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு எம்டி ஸ்பேஸை கொடுத்துருக்கேன். கரெக்டா? அப்ப இது என்ன பண்ணுது, வெல்கம் டு, இப்போ இந்த எம்டி ஸ்பேஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பிளிட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். விச் அங்க ஒரு கமா போடு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? அப்ப இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் வருது, ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணிரும், ஸ்பிளிட் பண்ணுது. அதான் வெல்கம் கமா அப்படின்ட்டு இருக்கு. அடுத்து 2க்கு அப்புறம் ஒரு எம்டி ஸ்பேஸ், அப்ப இங்கே ஒரு கமா போட்டோம். நெக்ஸ்ட் இன்ஃபோஸ்மைட், இதே மாதிரி எனக்கு எத்தனை ஸ்பேஸ் விட்டுருக்கோ அத்தனை ஸ்பேஸ்க்கும் என்ன பண்ணும், ஒரு ஸ்பேஸை விடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஜாயின். ஜாயின்னா என்ன அர்த்தம், எனக்கு ரெண்டையும் ஜாயின் பண்ணணும்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ ஜெட் டாட் ஜாயின் ஆஃப் என்ன பண்ணியிருக்கேன், கமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கரெக்டா? இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இல்ல கொடுக்கல. ஸோ இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா, ஹலோ எவ்ரி ஒன் பாய் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதை பிரிண்ட் பண்ணா, பிரிண்ட் பண்றப்ப எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும், ஒன்னு கீழே ஒன்னா வரும். கரெக்டா? ஸோ அப்போ அப்படி வராம ஜாயின்
குடுத்து நான் கமா அப்படின்றத குடுத்தேன்னா, பிரிண்ட் ஆகுறப்போ எல்லா வேல்யூவும் என்ன ஆகும்னா, கமா செப்பரேட் பண்ணி வரும். அப்ப ஹலோ, கமா எவ்ரிஒன், கமா பாய் அப்படின்ற மாரி வரும். ஓகேவா? ஸோ கமா செப்பரேட் பண்ணி வரும். ஏன்னா நான் ஜாயின் பண்றப்போ கமா குடுத்துருக்கேன். அதனால. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் console.logல character at index 5 which is x dot character at 5 அப்படி சொல்லி குடுக்குறேன் அப்படின்னா, என்ன அர்த்தம் எனக்கு? 5th இண்டெக்ஸ்ல எந்த கேரக்டர் இருக்கோ அவன பிரிண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்ன குடுத்துருக்கேன்? x டாட் குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? அப்ப xக்கு போகும். xல போயிட்டு என்னோட 5th இண்டெக்ஸ்ல யார் இருக்காங்களோ அவங்கள பிரிண்ட் பண்ணும். அப்ப 0, 1, 2, 3, 4, 5. அப்போ m தான் 5th இண்டெக்ஸ்ல வருது. கரெக்ட்டா? அப்போ m தூக்கி என்ன பண்ணும்? எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ கேரக்டர் அட் 5th இண்டெக்ஸ் இஸ் m அப்படின்னு போடும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பஃபர் இன் Node.js. அதாவது இந்த பஃபர் வந்து இந்த Node.jsல மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட பைனரி டேட்டாவ ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இப்போ இப்போ எனக்கு ஒரு பஃபர் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ YouTubeல ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வைங்களேன். இப்போ என்னோட ரெட் லைன் அந்த வீடியோல ரெட் லைன் எப்படி இருக்கும் எனக்கு? நான் எங்க பார்த்துட்டு இருக்கேனோ, அந்த இடத்துல எனக்கு ரெட் லைன் வந்து மூவ் ஆயிட்டே வரும். கரெக்ட்டா? இப்ப ம். அதிலேயே நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிரே கலர் லைன் வந்து என்ன ஆயிருக்கும்? அந்த ரெட் லைன விட கொஞ்சம் முன்னாடி தள்ளியே இருக்கும். கரெக்ட்டா? மீன்ஸ் என்ன அர்த்தம்? எனக்கு அதுவரை என்னோட வீடியோ லோட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டா? ஸோ இப்ப நான் அதுக்கு மேல எடுத்துட்டு போனேன் அப்படின்னா என்ன ஆகும்? அது கொஞ்ச நேரம் லோட் ஆகி வரும். அப்படிதானே? இப்ப பட் அந்த கிரே கலர் லைன் அத நோட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கக்கா இன்னொரு டைம் சொல்லுங்களேன். சரியா கேட்கல. YouTubeல வீடியோ பார்க்குறோம்ல நம்ம. வீடியோ ஆ. பார்க்கப்போ, அதுல வந்து என்ன ஆகும்? நான் இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னா, ரெட் கலர் லைன் வந்து மூவ் ஆயிட்டே வரும். கரெக்ட்டா? இப்ப நான் இந்த ஆமா. இப்போ 10 மினிட்ஸ் வீடியோன்னு வைங்க. நான் இப்போ 5 மினிட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்னா, 5 மினிட்ஸ்ல கரெக்ட்டா என் ரெட் லைன் நிக்கும். ஆனா அதுக்கு அந்த அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு லைட் கிரே கலர்ல ஒரு லைன் வந்து என்ன ஆமாமா. ஆகும் அப்டின்னா ரீலோட் ஆகும். இல்ல லோட் ஆகும். லோட் ஆமா. ஆகும். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி எனக்கு முன்னாடியே லோட் பண்ணி அததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, பஃபர் அப்டின்ற மாரி சொல்லுவோம். ஓகேவா? ஆ. இங்க பஃபர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, என்னோட பைனரி டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்காக தான் இந்த பஃபர் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த பஃபர் வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள தான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அததான் இங்க இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வி ஆர் ரீடிங் டேட்டா ஃப்ரம் த ஃபைல்ஸ் ஆர் ரிசீவிங் பாக்கெட்ஸ் ஓவர் த நெட்வொர்க். இப்ப என் நெட்வொர்க்ல இருந்து நான் என்ன பண்றேன்? ஒண்ணு டேட்டாவ ரிசீவ் பண்றேன். அப்படி இல்லன்னா நான் ஏதோ ஒரு டேட்டாவ நான் வாட்ச் பண்றேன். கரெக்ட்டா? அப்படி ம். பார்க்கிறப்போ தான் இந்த பஃபர் அப்படின்றது யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஜஸ்ட் டக்குன்னு என்ன பண்ணிரும்? எனக்கு முன்னாடியே லோட் பண்ணி வைக்கும். அதுக்காக. அந்த பஃபர் எப்படி கிரியேட் பண்றாங்க? லெட் பி ஈக்குவல் டூ நியூ பஃபர் ஆஃப் அப்படின்னு போட்டு நான் உள்ள என்ன பண்ணியிருக்கேன்? 10,000 அப்படின்றத குடுத்துருக்கேன். ஸோ அப்ப இங்க தான் என்ன ஆகுது? என்னோட பஃபர் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்ப பி அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள தான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிதானே? ஸோ நெக்ஸ்ட் ம். என்ன பண்றேன்? லெட் எஸ்டிஆர் ஈக்குவல் டூ ஒரு எம்ப்டி ஸ்பேஸ நான் விட்டுருக்கேன். இப்ப எஸ்டிஆர்ல என்ன அர்த்தம்? எனக்கு எந்த வேல்யூவும் இல்லன்னு அர்த்தம். கரெக்ட்டா? பட் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப பி டாட் ரைட்ல எஸ்டிஆர் அப்படின்றத குடுத்துருக்கேன். பின்னா பஃபர். கரெக்ட்டா? பஃபர் டாட் ஆமா. ரைட்ல எஸ்டிஆர ரைட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப என்னோட கன்சோல்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கன்சோல் டாட் லாக்ல எஸ்டிஆர் டாட் லென்த். எஸ்டிஆர்னா என்னது? இந்த வேரியபிள். கரெக்ட்டா? சோ இந்த வேரியபிள்ல யார் இருக்கா? ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருக்காங்க. அப்படிதானே? இப்போ ஒரு ம். ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா, அது எப்படி எனக்கு கால்குலேட் பண்ணும்? 1 அப்படின்னு கால்குலேட் பண்ணும். ஞாபகம் இருக்கா? முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கூட நம்ம இத நோட் பண்ணோம். ஒரு ஸ்பேஸ் விட்டோம்னா, அதையும் அத ஆட் பண்ணிக்கும் அப்படின்ற மாரி சொன்னேன். கரெக்ட்டா? சோ அப்போ ஆமாங்க. எஸ்டிஆர் டாட் லென்த் அப்படின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். லென்த் அப்படின்னா என்ன பண்ணும்? எனக்கு அதுல எத்தன கேரக்டர்ஸ் இருக்கோ, ஆனா எனக்கு அதுல வந்து நான் இப்ப ஸ்பேஸ் விட்டுருந்தேன்னா, அதையும் அது என்ன பண்ணும்? என்னோட இன்புட்டா தான் கன்சிடர் பண்ணும். ஓகேவா? சோ எத்தன லெட்டர்ஸ் இருக்கோ அத கால்குலேட் பண்ணி சொல்லும். இப்ப இங்க எஸ்டிஆர்ல எதுவுமே இல்ல. எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கு. பட் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. கரெக்ட்டா? சோ அதனால தான் அதோட லென்த்ல என்ன ஆகுது? எனக்கு கன்சோல்ல 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கன்சோல் லாக்ல பி டாட் லென்த். பி டாட் லென்த்னா பி எங்க இருக்கா? இங்க இருக்கு. கரெக்ட்டா? சோ இதோட லென்த். அப்ப இதுக்குள்ள எனக்கு என்ன வேல்யூ இருக்காங்களோ, அந்த வேல்யூ எனக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ம்.
ஸோ இப்ப Node.js என்ன சொல்றாங்க? கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஏன் கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இப்ப நான் எல்லா விஷயத்தையுமே நான் என்ன பண்றேன்? டெர்மினல் தான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். கரெக்ட்டா? ஸோ இப்ப என்னோட சர்வர் கனெக்டட் அப்படின்னாலுமே, எனக்கு மெசேஜ் எங்க தான் டிஸ்ப்ளே ஆகப்போது? என்னோட டெர்மினல்ல தான் வரப்போகுது. கரெக்ட்டா? ஸோ அப்ப அதுக்கு தான் என்ன சொல்றாங்க? இது வந்து ஒரு கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இத கன்சோல் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து கன்சோல் லாக்ல ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்ட பிரிண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ இந்த ஃபைல வந்து எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஓப்பன் Node.js கமாண்ட் ப்ராம்ப்ட். ஃபர்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட்ட ஓப்பன் பண்ணணும். ஆர் என்னோட டெர்மினல் இருக்கு விஷுவல் ஸ்டுடியோல அதையும் நான் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி என்னோட ஃபைல் எங்க இருக்கு அப்படின்ற ஃபைல நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நான் எல்லா ஃபைலையும் என்ன பண்ணுவேன்? .js வச்சு தான் சேவ் பண்ணியிருப்பேன். கரெக்ட்டா? அப்ப எனக்கு எந்த ஃபைல் வேணுமோ நான் அந்த ஃபைல ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு நோட் ஸ்பேஸ் என்னோட ஃபைல் நேம் டாட் ஜேஎஸ் அப்படின்றத கொடுத்தனா எனக்கு ரன் ஆகும். ஓகேவா? இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸோ செகண்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன்னா, அததான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நோடு ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜேஎஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல நோட்மான் ஸ்பேஸ் ஃபைல் நேம் அதையும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுல எது கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகும்? ரன் ஆகும். பட் நோட்மான் வச்சு ரன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணிருக்கணும்? ஆல்ரெடி நோட்மான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஏன் இது வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ என்னோட கன்சோல்ல மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு கிடையாது. கரெக்ட்டா? இப்போ என்னோட ஒரு HTTPயோ இல்ல என்னோட எக்ஸ்பிரஸையோ நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, என்னால தாராளமா என்ன பண்ண முடியும்? என்னோட வெப் பேஜ் விச் இஸ் லோக்கல் ஹோஸ்டோட ஏதாவது ஒரு போர்ட்ல என்னால கண்டிப்பா என்னோட அவுட்புட்ட பார்க்க முடியும். கரெக்ட்டா? ஸோ இப்ப என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம்ல. இந்த இடத்துல அவுட்புட் எடுத்து பார்த்திருப்போம். கரெக்ட்டா? ஸோ அந்த மாதிரி என்னால எடுத்து பார்க்க முடியும். அப்படிதானே? ஸோ அதனால தான் இப்ப இத என்ன சொல்றாங்க? வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வராங்க. ஓகேவா? இப்ப வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ல இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள் தான் இல்லையா? இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் மாத்திருக்காங்க. இந்த போர்ட் லிசனிங் போர்ட்ட மட்டும் மாத்திருக்காங்க. ஓகேவா? 5000 அப்படின்ற போர்ட்ட குடுத்துருக்காங்க. மீதபடி எல்லாமே சேம் தான். HTTP, ரெக்யூர் HTTP. ரெக்யூர் HTTP இது வந்து எனக்கு என்னது? HTTPயோட மாடியூல் அப்படின்னு பார்த்தோம். கரெக்ட்டா? முதல்ல அந்த மாடியூல நான் ரெக்யூர் பண்ணி வைக்கணும். ரெக்யூர் பண்றேன்னா என்ன அர்த்தம்? இம்போர்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எப்படி ரியாக்ட்ல ஒரு விஷயத்த யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் இம்போர்ட் பண்ணணும். அந்த மாரி இங்க ஒரு விஷயத்த யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அத ரெக்யூர் பண்றேன். ஓகேவா? ரெக்யூர் பண்றேன்னா என்ன அர்த்தம்? இம்போர்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் HTTP டாட் கிரியேட் சர்வர். கிரியேட் சர்வர்ல என்ன பண்றேன்? ஃபங்ஷன் என் ஃபங்ஷனுக்குள்ள யார் இருக்கா? ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்து ரெஸ்பான்ஸ் டாட் ரைட் ஹெட்ல 200 200 அப்படின்றத நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்னோட ஸ்டேட்டஸ் கோட்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா? இப்போ 404 அப்படின்னா எப்படி என்னோட எரர் மெசேஜோ அந்த மாதிரி 200 ஓகே அப்படின்றது என்னது? என்னோட சக்சஸ் எந்த எரரும் இல்ல. கரெக்ட்டா உன்னோட கோட் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு கோட் வேர்ட் தான் என்ன? 200 அப்படின்றது. ஓகேவா? கன்டென்ட் டைப்ல டெக்ஸ்ட் ஸ்லாஷ் பிளெயின். இப்போ எனக்கு என்ன கன்டென்ட் ஷோ ஆகணுமோ அத நான் இந்த இடத்துல குடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்தது ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட் விச் இஸ் இப்ப அந்த ரெஸ்பான்ஸ் முடியிறப்போ எனக்கு என்ன பண்ணு? ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்து இதோட எண்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லி சொல்றேன். ஓகேவா? இப்போ எல்லாம் பண்ணிட்டேன். இப்ப HTTP கிரியேட் பண்ணிட்டேன். HTTP மாடியூல் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என்னோட சர்வரையும் கிரியேட் பண்ணுவேன். எல்லாம் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்? எனக்கு சர்வரோட போர்ட்ட லிசன் பண்ண வைக்கணும். கரெக்ட்டா? அப்போ லிசன் டாட் லிசன் 5000 இங்க ஏதோ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். சர்வர் டாட் லிசன்ல தான் நம்ம குடுக்கணும் சரியா? ஸோ சர்வர் டாட் லிசன்ல நான் என்ன பண்ணுவேன்? என்னோட போர்ட் நம்பர் குடுப்பேன். போர்ட் நம்பர் குடுத்து இந்த ஆரோ ஃபங்ஷனுக்குள்ள கன்சோல் டாட் லாக்ல எனக்கு என்ன போர்ட் வேணுமோ அந்த போர்ட் நான் இங்க குடுக்குறேன். ஓகேவா? இங்க வந்து சர்வர் டாட் லிசன் அப்படின்னு குடுக்கணும். ரைட்டா? ஸோ குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு கரெக்ட்டா அந்த போர்ட் நம்பர்ல வந்து அது என்ன பண்ணும்? லிசன் பண்ணி எனக்கு வேல்யூவ குடுக்கும் அப்படி சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறமா to run this file follow the steps.
ஓகே. இப்ப அந்த ஃபைல வந்துட்டு எப்படி வந்து ரன் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. சேம் அதே மாரி தான். ஓகேவா? நான் எப்படி ரன் பண்ணுவேன்? என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டோ இல்ல விஷுவல் ஸ்டுடியோல என்னோட டெர்மினல ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த ஃபைல ரன் பண்ணணுமோ அந்த ஃபைல எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்? என்னோட ஃபைல் நேம் டாட் ஜேஎஸ் அப்படின்றத நான் குடுப்பேன். கரெக்ட்டா? இப்படியும் குடுக்கலாம். இல்ல நோட்மான் ஸ்பேஸ் ஃபைல் நேமும் குடுக்கலாம். ஓகேவா? எப்படி வேணா குடுக்கலாம். இப்ப இங்க வந்து நோட் ஸ்பேஸ் என்னோட இந்த எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்கோர் கன்சோல் அப்படின்றது என்னோட ஃபைல் நேம். ஓகேவா? ஃபைல் நேம் டாட் ஜேஎஸ் அப்படின்றத குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு சர்வர் லிசனிங் அட் போர்ட் 127 பாயிண்ட் அப்படின்ற இந்த போர்ட் நம்பர் எனக்கு வந்துடுது. ஓகேவா? இப்போ இந்த போர்ட் நம்பர்ல கரெக்ட்டா ரன் ஆகுதா அப்படின்றத நான் செக் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அப்படி செக் பண்றதுக்காக என்ன பண்றேன், லோக்கல் ஹோஸ்ட் 5000 அப்படின்ற போர்ட்ல நான் போய் பார்ப்பேன். இப்ப இத வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து என்னோட அவுட்புட் வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? எஸ். அததான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப அங்க முந்தின இதுல வந்து டெர்மினலோட அவுட்புட் காட்டுனாங்களா? இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னோட லோக்கல் ஹோஸ்டோட அவுட்புட்ட காட்டியிருக்காங்க. இட்ஸ் அ வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ ஒருவேள இப்ப என்னோட இந்த வெப் டாட் ஜேஎஸ் இருக்கா, இதுல நான் வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த இதுல நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? திருப்பி திருப்பி ரன் பண்ண வேண்டி இருக்கும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த நோட்க்கும் நோட்1க்கும் உள்ள டிஃபரன்ஸ்? இப்ப நோட் குடுத்து, நான் என்னோட ஃபைல் நேம் டாட் ஜேஎஸ் குடுத்திருந்தேன் அப்படின்னா, எனக்கு நான் ஒரு வாட்டி தான் சர்வர் ரன் ஆகும். கரெக்ட்டா? இப்போ என்னோட மேல உள்ள கோட்ஸ்ல நான் வேற ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்றேன்னு வைங்களேன். ஒரு புள்ளி வைக்கிறேன். இல்ல ஏதோ ஒரு அந்த சென்டென்ஸ் எடுத்துட்டு வேற ஒரு சென்டென்ஸயே நான் டைப் பண்றேன் அப்படின்னா, என்ன ஆகாது எனக்கு? எதுவுமே எனக்கு மாறாது. அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்படி ரன் பண்ணா. இப்ப திருப்பி எனக்கு அது மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? திருப்பி இன்னொரு வாட்டி இதே லைன நான் இன்னொரு வாட்டி ரன் பண்ணணும். கரெக்ட்டா? இன்னொரு வாட்டி ரன் பண்ணா தான் எனக்கு என்ன ஆகும்? அதோட சேஞ்சஸ் எல்லாமே நடந்து வரும். ஓகேவா? அததான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை என்னோட வெப் டாட் ஜேஎஸ்ல நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, தென் என்ன பண்ணணும்? திருப்பி என்னோட சர்வர அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா, இதுல நான் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணாங்க? நோட்மான் அப்படின்ற விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. இப்ப நோட்மான் ஃபைல் நேம் அப்படின்றத குடுத்துட்டேன்னா, இன்னைக்கு என்ன பண்ண வேண்டிய தேவையில்லைன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நான் சர்வர போய் ஸ்டார்ட் பண்ணி விடணுன்ற அவசியமே இல்ல. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? சர்வர் வந்து ரன்னிங்லயே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நோட்மான் அதுக்கு தான் வந்து நோட்மான் யூஸ் பண்றாங்க. ஓகே. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு என்ன பார்த்தோம்? கோர் மாடியூல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். டேட்டா டைப்ஸ்ல பூலியன், ஸ்ட்ரிங்கு, அப்புறம் அன்டிஃபைன்டு, நம்பர் இதெல்லாம் பார்த்தோம். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபங்ஷன்ஸ் சேம். ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பார்த்தனோ அதே ஃபங்ஷன்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறேன். ஸ்ட்ரிங்கோட ப்ராப்பர்ட்டீஸும் சேம் தான். அங்க நான் ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன யூஸ் பண்ணனோ அதே தான் நான் இங்கேயும் யூஸ் பண்றேன். ஓகேவா? எக்ஸ்ட்ரா வந்து இந்த பஃபரிங் நோட்ஸ் எனக்கு வந்திருக்கும். ஏன்னா பஃபரிங் நோட்ஸ் வந்து அங்க இப்ப ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம அவ்வளவா பார்த்திருக்க மாட்டோம். கரெக்ட்டா? ஸோ இதுல தான் பஃபரிங் வந்து எப்படி என்னோட பஃபர் கிரியேட் ஆகுது அப்படின்றது வரும். ஓகேவா? அப்புறம் இது ஒரு கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன் சொல்றேன். ஆஸ் வெல் அஸ் இது வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா என்னோட கன்சோல்லயும் நல்லா அவுட்புட்ட பார்க்க முடியுது. ஆஸ் வெல் அஸ் என்னோட வெப் பேஜ்லயும் என்னால அவுட்புட்ட பார்க்க முடியுது. கரெக்ட்டா? ஸோ இத ரன் பண்றது எப்படி அப்படின்ற மாரி தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். புரிஞ்சுதா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சுதுக்கா. ஓகேம்மா. இன்னைக்கு டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் பண்ணி பாருங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணீங்களா நீங்க முதல்ல? நோட்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பண்ணி செட்டப்லாம் பண்ணிட்டேன். பண்ணிட்டேன். அதெல்லாம் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஆ. சரி ஓகேம்மா. இன்னைக்கு வந்து செஷன் அவ்வளோதான். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லன்னா நம்ம செஷன் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இல்லக்கா, அவ்வளவுதான். ஓகேம்மா. நான் நெக்ஸ்ட் மந்த்ல இந்த மந்த் எண்ட்ல நான் இன்டர்ன்ஷிப் வருவேன். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஓகேக்கா. ஓகேம்மா. தேங்க் தேங்க் யூ. யூ.